வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். செங்கை என்று அழைக்கப்படும் செங்கல்பட்டு முதல் அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு ரூபாய் 1538 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் கூடுதல் ரயில்களை இயக்க திட்டமிடுகிறது தெற்கு ரயில்வே. இதை பற்றிய விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். தேவைக்கேற்ப கூடுதல் ரயில்களை இயக்க வசதியாக செங்கல்பட்டு முதல் அரக்கோணம் ஒரு வழி ரயில் பாதையை 1538 கோடி ரூபாயில் இரட்டை வழி பாதையாக மாற்ற தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் முடிந்த நிலையில் பணிகளை துவங்க நிதி கேட்டு ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தை எப்பொழுது செயல்பாட்டுக்கு வரும் என பல்வேறு மாவட்ட மக்களும் பெரும் எதிர்பார்ப்புடன் உள்ளார்கள். சென்னை ரயில்வே கோட்டத்தில் செங்கல்பட்டு ரயில் நிலையம் முக்கிய சந்திப்பாக அமைந்துள்ளது. இந்த ரயில் நிலையம் வழியாக காஞ்சிபுரம், திருமால்பூர், அரக்கோணம் வரை 10 மின்சார ரயில்கள் மற்றும் வாராந்திர விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அரக்கோணத்திலிருந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வழியாக சென்னை கடற்கரைக்கு 2 மின்சார ரயில்களும், செங்கல்பட்டு வரை 1 மின்சார ரயிலும் இயக்கப்படுகிறது. செங்கல்பட்டு முதல் அரக்கோணம் வரை 68 கிலோமீட்டருக்கு ரயில்வே இருப்பு பாதை ஒரு வழி பாதையாக உள்ளது. இந்த இருப்பு பாதையில் செங்கல்பட்டு, ரெட்டிப்பாளையம், பாலூர், பழைய சீவரம், வாலாஜாபாத், நத்தப்பேட்டை, காஞ்சிபுரம், திருமால்பூர், தக்கோலம் வரை ரயில் நிலையங்களில் மின்சார ரயில்கள் நின்று செல்கின்றன. இதில் பாலூர், வாலாஜாபேட்டை, காஞ்சிபுரம், திருமால்பூர் ஆகியவை முக்கிய ரயில் நிலையங்களாக உள்ளன. காஞ்சிபுரம், வாலாஜாபாத், பாலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்தவர்கள் பலர் சென்னை தலைமை செயலகம், உயர்நீதிமன்றம் மற்றும் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் தினமும் மின்சார ரயில்களில் சென்று மீண்டும் இதே ரயில்களில்தான் வீடுகளுக்கு திரும்பி செல்கிறார்கள். இது மட்டுமன்றி காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு கலெக்டர் அலுவலகம், நீதிமன்றம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு ஊழியர்கள் பலர் மின்சார ரயிலில்தான் வந்து செல்கிறார்கள். அந்த வகையில் மின்சார ரயில்களில் தினமும் அதிகமானோர் பயணம் செய்து வருகின்றனர். இது மட்டுமன்றி காஞ்சிபுரம் கோவில்கள் நிறைந்த சுற்றுலா தலமாக இருப்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து செல்கிறார்கள். இந்த நிலையில் செங்கல்பட்டு முதல் அரக்கோணம் வரை ரயில்வே இருப்பு பாதை ஒரு வழி பாதையாக இருப்பதால் கூடுதல் ரயில்கள் இயக்க முடியாமல் உள்ளது. இது மட்டுமன்றி விரைவு ரயில்கள், சரக்கு ரயில்கள் ஒரு வழி பாதையில் செல்லும்போது அவற்றுக்கு வழிவிட பாலூர், வாலாஜாபாத் ஆகிய ரயில் நிலையங்களில் மின்சார ரயில்கள் நிறுத்தப்படும். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருப்பதால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இந்த பிரச்சனைக்கு தீர்வாக செங்கல்பட்டு முதல் அரக்கோணம் வரை ரயில்வே இருப்பு பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்ற கோரி நீண்ட காலமாக ரயில் பயணிகள் ரயில்வே நிர்வாகத்திடம் மனு அளித்து வருகிறார்கள். இது மட்டுமன்றி மாலை நேரங்களில் எதிரே வரும் ரயில்களுக்காக மின்சார ரயில்கள் பாலூர் ரயில் நிலையம் அருகில் நிறுத்தப்படுகின்றன. இங்கு நீண்ட நேரம் ரயில் நிற்பதால் பாதிக்கப்பட்ட ரயில் பயணிகள் அடிக்கடி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக பயணிகளிடம் உறுதியளிக்கிறார்கள். ஆனால் ரயில்வே இருப்பு பாதை இரு வழியாக மாற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செங்கல்பட்டு முதல் அரக்கோணம் வரை ரயில்வே இருப்பு பாதையை தெற்கு ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். ரயில்வே இருவழி பாதை திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் கடந்த மாதம் 15ஆம் தேதி சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ரயில்வே பயணிகள் சங்கத்தினர் திட்டத்திற்கு முழு ஆதரவு தருவதாக, திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்தார்கள். இதைத் தொடர்ந்து 1538 கோடி ரூபாயில் இந்த திட்டத்தை செயல்படுத்த தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதையடுத்து சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கை ரயில்வே வாரியத்திற்கு தெற்கு ரயில்வே அதிகாரிகள் அனுப்பியுள்ளார்கள். இதற்கான ஒப்புதல் பெற்று அடுத்த கட்டமாக நிதி பெறும் முயற்சியிலும் அதிகாரிகள் முயற்சித்து வருகிறார்கள். இதனால் இந்த திட்டம் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரட்டை ரயில் பாதை பயன்பாட்டிற்கு வந்தால் தினமும் 13 ரயில்கள் இயங்கும் இடத்தில் 40 ரயில்கள் வரை விரிவுபடுத்த முடியும். பயணியர் ரயில் மட்டுமன்றி சரக்கு ரயில்களும் கூடுதலாக இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்து உள்ளார்கள். இந்த சென்னை அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தை பற்றிய
உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் பல சென்னை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.